जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर. பெரியவா சச்சரித்தம் அத்தியாயம் 38. ருத்ராட்சம் யார் அணியலாம்? பெரியவாளுடைய ஒரு பக்தர் ஒரு முறை நேபாளம் சென்றார். அங்கு ஸ்ரீ பசுபதிநாதர் கோவிலுக்கு சென்று அருமையான தர்சனம் பெற்றார். அந்த உன்னதமான சிவக்ஷேத்திரத்தில் உயர்ந்த ருத்ராட்ச மாலை ஒன்றையும் வாங்கிக் கொண்டார். பிறகு காஞ்சிபுரம் வந்து பெரியவாளுக்கு பசுபதிநாத் பிரசாதத்தையும் தான் வாங்கிய ருத்ராட்ச மாலையையும் சமர்ப்பித்தார். பசுபதீஸ்வரரை நன்னா தர்சனம் பண்ணினியா? பெரியவா அனுகிரகத்துல நன்னா தர்சனம் பண்ணினேன். கையில் அந்த ருத்ராட்ச மாலையை எடுத்துக்கொண்டார். சரி, இதை என்ன பண்ண போற? பெரியவா அனுகிரகம் பண்ணி கொடுத்தேன்னா கழுத்துல போட்டுக்கலான்னு இழுத்தார். பெரியவா மௌனமாக சில நிமிஷங்கள் இருந்தார். அப்போ நீ இனிமே பொய் சொல்லாம இருப்பியா? ஒரே தடாலடியாக கேட்டார். பக்தருக்கு தூக்கி வாரி போட்டது. ஆஹா, பெரியவா, இனிமே பொய்யே சொல்ல மாட்டேன். இப்படி ஒரு துணிச்சலான பொய்யை சத்திய சந்நிதியில் சொல்ல நாக்கு எழுமா? இல்ல பெரியவா, சத்தியமா என்னால பொய் சொல்லாம இருக்க முடியாது. ஏனோ? ஏன்னா நான் ஒரு பேங்க் ஆபீசர். அதனால பொய் சொல்லாம சில ரெக்கார்டுகளை தயாரிக்க முடியாது. இப்படி எழுதுன்னு எனக்கு மேல இருக்கிற ஆபீசர் உத்தரவு போட்டா என்னால மறுக்க முடியாது பெரியவா. பரிதாபமாக தன் இயலாமையை ஒத்துக்கொண்டார். பெரியவா அந்த ருத்ராட்ச மாலையை இன்னும் கையில் வைத்து உருட்டி கொண்டிருந்தார். இந்தா பிடி, பொய் சொல்லாதவா யாருக்காவது இந்த மாலையை கொடு. பக்தருக்கோ பரம சந்தோஷம். ஏனென்றால் இப்போது இதை யாருக்கு போடுவது என்பது ஏற்கனவே முடிவு செய்திருந்த ஒன்றுதான். நமஸ்காரம் பண்ணிவிட்டு பெரியவாளிடம் இருந்து அந்த ருத்ராட்ச மாலையை வாங்கி கொண்டார். ஆஹா, என் ஒய்ஃப் சொன்ன மாதிரியே ஆச்சு. இந்த ருத்ராட்ச மாலையை பேசாம ஆத்துல பெரியவாளுக்கு படத்துக்கு போட்டுடுங்கோன்னு சொன்னா. அதுபடியேதான் இப்போ பெரியவாளும் உத்தரவு போட்டுட்டா. பிரசாதம் வாங்கி கொண்டு வீடு திரும்பியதும் முதலில் அந்த ருத்ராட்ச மாலையை பூஜையில் இருந்த பெரியவா படத்துக்கு அணிவித்தார். பொய்யே சொல்லாத ஒருத்தர் நம்மாத்து பூஜை ரூம்லயே இருக்காருங்கிறதே இன்னைக்கு தான் எனக்கு புரிஞ்சுது. மனைவியிடம் கூறி சந்தோஷப்பட்டார். கணவனும் மனைவியும் ருத்ராட்ச மாலாதரனாக காட்சி அளித்த தங்களுடைய பெரியவாளை நமஸ்கரித்தனர். கொஞ்ச நாள் கழித்து அந்த பக்தரின் சொந்தக்காரர் ஒருவர் பெரியவாளை தர்சனம் பண்ண வந்தார். உன்னோட சொந்தக்காரன் அதான் அந்த பேங்க்ல ஆபீசரா இருக்கானே, அவன்கிட்ட ஹரிச்சந்திரனோட அம்சம் இருக்கு தெரியுமோ? ஏன்னா தன்னால பொய் சொல்லாம இருக்க முடியாதுன்னு பொய் சொல்லாம எங்கிட்டயே ஒத்துண்டான். இந்த அருமையான அனுகிரக லீலையில் பெரியவா நம் எல்லாருக்கும் ஒரு உபதேசத்தையும் அளித்திருக்கிறார். ருத்ராட்சம் என்பது ஸ்படிகம், துளசி போல் மிகவும் பவித்திரமானது. ருத்ராட்சத்தை அணிபவர்களுக்கு முக்கியமாக இருக்க வேண்டியது சத்தியம். இதுதான் பெரியவா திருவாக்கு. ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, மகா பெரியவா சரணம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.